வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு யாருக்கு அழகான வீடு அமையும். அதாவது ரொம்ப எளிமையான முறையில் ஒரு வீடு கட்டப்பட்டிருந்தாலும் கூட என்ன அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு சில வீடுகளை தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான வீடு அமைகிற பாக்கியம் ஜாதகப்படி யாருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதாவது எந்த லக்னமாக இருந்தாலுமே சரி, லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது 4ஆம் வீடு சரிங்களா, அந்த வீட்டு அதிபதியை கணக்கில் எடுத்துக்கணும். அதே போல் 10ஆம் வீடு அந்த வீட்டு அதிபதியும் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த 4ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் கேந்திர திரிகோண ஸ்தானங்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற ஸ்தானங்களாக இருந்தாலும் சரி இணைந்து இருந்தாங்க அப்படின்னா, அதுலேயும் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இணைந்திருந்தாலுமே அது பொருந்தும் சரிங்களா. அப்படி ஒரு இணைவு இருந்துச்சு ஒருவருடைய ஜாதகத்தில்னா கண்டிப்பாக அவர்களுக்கு அமையக்கூடிய வீடு என்பது மிக அழகானதாக இருக்கும் சரிங்களா. ஸோ இவ்வளோதாங்க.